கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆம்பிள் பிளேயர் பார்த்தீங்கன்னா ரீஒர்க்குக்காக நமக்கு கொரியர் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 30 இன்வெர்டரில் ஓடிட்டு இருந்த ஒரு ஆம்பிள் பிளேயர். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஆம்பில் ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு ஆனாவே ஆஃப் ஆச்சு ப்ரோ. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்பீக்கருக்கான ஐசியுமே எரிஞ்சு போயிட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருந்தாங்க. இந்த ப்ரோ வந்து இன்ஸ்டாகிராமில் தான் கான்டாக்ட் பண்ணி நமக்கு இந்த ஃபோட்டோலாம் அனுப்பிவிட்டுருந்தாங்க. நான் ஐசி ஃபோட்டோ அனுப்பி கேட்டிருந்தேன். ஐசியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தால அப்படியே வெடிச்சு போய் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டை நான் இப்போவே கண்டுபிடிச்சிட்டேன். லூஸ் கான்டாக்ட் ஆகிருக்கு. அதாவது நம்ம இன்வெர்டர் லைனில் வந்துட்டு 3 லைன் வந்து கொடுப்போம் பார்த்தீங்கன்னா, அதாவது 24/24 அப்படின்னா அந்த 24 வால்டேஜில் வந்துட்டு கரெக்டாக கொடுக்கணும். 3 லைனையும் கரெக்டாக கொடுக்கணும். ஒரு லைன் கட் ஆனாலும் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐசி வெடிக்கும், இல்லைனா யூஎஸ்பி போர்டு போயிடும். இப்போ இந்த ஆம்பில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு ஆனாவே ஆஃப் ஆகுது. அப்போ யூஎஸ்பி போர்டு போச்சு. அடுத்து இந்த லெஃப்ட் ரைட்டு சரௌண்டுக்காக போட்டிருந்த இந்த டிடிஎஸ் சீரிஸ் ஐசியுமே பார்த்தீங்கன்னா வெடிச்சு போயிடுச்சு. இப்போ இந்த ஃபால்ட் தான் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு சரி பண்ண சொல்லி நம்மகிட்ட அனுப்பிவிட்டுருந்தாங்க. வால்யூம் கண்ட்ரோல்லாம் திருக்கும்போது குறைன்னு கேட்குதுன்னு இருந்தாங்க. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா மாற்றணும். அடுத்து ஒயரிங்குமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இந்த ஆம்பில் ஒயரிங்லாம் இத்து போயிட்டு இருக்கு. அதனால இந்த ஒயர்லாம் சால்டரிங் ஒட்டாது. அதனால பார்த்தீங்கன்னா ஒயரிங்குமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லியாச்சு. ஸோ கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இனி இந்த ஆம்பை க்ளீன் பண்ணி நம்ம ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டு வீடியோ போடுறேன். ஸோ மறக்காம பார்க்க ரெடியா இருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.